வெல்கம் டு செந்தமிழ் லைஃப் ஸ்டைல். இப்போ நான் நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கு. தேவையான மசாலா ஸ்டார் பூ, பட்டை, ஏலக்காய் 2, தாளிப்புக்கு சோம்பு, கடுகு உளுந்தம் பருப்பு, கல்லுப்பு, உருளைக்கிழங்கு, துருவன தேங்காய், புதினா, கருவேப்பிலை, கட் பண்ண வெங்காயம், தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் நல்லது. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். புதினா, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதெல்லாம் வதங்கிட்டுருக்கு. இஞ்சி பூண்டை பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே போடலாம், இது அடி பிடிக்கும். அதனால தான் இப்போ லேட்டாக போடுறேன். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். சில பேர் தக்காளி கம்மியாக சேர்ப்பாங்க. நாங்கள் இந்த அளவு சேர்க்குறோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். கொஞ்சம் கல் போட்டுக்கலாம் சீக்கிரம் வதங்குறதுக்கு. கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோழி கட் பண்ணுறம்போது இந்த முட்டையெல்லாம் அதுக்குள்ளே இருந்தது. இந்த முட்டை தான் இன்றைக்கி விடுற முட்டை. அடுத்து பாருங்கள், இது நாளைக்கு, அப்புறம் நாளை கழிச்சு, அடுத்த நாள் குட்டி குட்டி முட்டையாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்கோழி இதில் சேர்த்துக்கலாம். கறி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கறி வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடிக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிக்கலாம்.
தேங்காய் அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கறி வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். குழம்பு இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறோம். குழம்பு தயாராகிட்டு இருக்கு. இந்த டைமில் இந்த கோழியில் எரிச்சில முட்டை இதை அப்படியே மெதுவாக போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம போட்ட முட்டையெல்லாம் எப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்பு கொடுக்குறோன்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம முன்னாடியே தாளிச்சு தான் இருக்கோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லி தலையில் தூக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.